Hi students, welcome you all to hope all are doing good. So PG TRB Computer Instructed for grade 1 call for பண்ணிட்டாங்க. So exam க்கு prepare ஆயிட்டிருப்பீங்க. In this video we are going to have some MCQs on unit number 8 web development. Computer Science Syllabus we are going to see some of the MCQ questions before we enter into today's video. So some of the tips to prepare PGTRB course என்ன அப்படிங்கிறது பாயிண்ட் பை பாயிண்ட்டாக சொல்கிறேன், ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட சிலபஸை நீங்கள் இன்சைட் அவுட் தரவாக இருக்கணும். ஸோ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வி ஆர் ஹேவிங் 10 யூனிட்ஸ் இல்லையா? ஸோ அதில் மெயினாக வந்து அப்டேட் ஆன யூனிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா PHP MySQL, தென் அப்புறம் வெப் டெவலப்மெண்ட்டில் ஒரு சில அப்டேஷன்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ சம் ஆர் ப்ரீவியஸ் டாபிக், சம் அப்டேட்டட் டாபிக்ஸோடு இருக்குது. ஸோ எதெல்லாம் லேட்டஸ்ட்டாக அப்டேட் ஆகிருக்கோ அது என்ன அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ எல்லா சிலபஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த 10 யூனிட்ஸ்க்கான சிலபஸையும் இன்சைட் அவுட் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத காம்ப்ரிஹென்சிவாக என்னென்ன டாபிக் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டடி பிளான், ஓகேவா? ஸோ அந்த ஸ்டடி பிளானை நீங்கள் செட் பண்ணி வச்சுட்டு ஸோ உங்களோட ப்ரிப்பரேஷனை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கணும். இதுக்கு நீங்கள் நிறைய ரெஃபரன்ஸ் மெட்டீரியல்ஸ் நீங்கள் ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். சின்ஸ் ஆல் ஆர் MCQ பேஸ்டு கொஷின்ஸ். ஸோ நீங்கள் தியாரிட்டிக்கலாக தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல், ஓகேவா, ஸோ உங்களோட ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் ரொம்ப முக்கியம். ஸோ எவ்வளோ குவிக்காக நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்க, பிகாஸ் கொஷின் கண்டிப்பாக டைரெக்டாக இருக்க போகிறது கிடையாது. ஸம் ட்விஸ்டட் கொஷின்ஸ் இருக்கும். ஸோ அந்த ட்விஸ்டட் கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் எவ்வளோ லாஜிக்கலாக புரிஞ்சுக்கிறீங்க, உங்களோட ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த 3 hours டெஸ்ட்டில் கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கு நீங்கள் நிறைய ரெஃபரன்ஸ் மெட்டீரியல்ஸ் அண்ட் புக்ஸை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும், ரெஃபர் பண்ணி. தென் அதுக்கப்புறம் டு பி டன் நீங்கள் நிறைய ப்ராக்டிசஸ் ஆஃப் ஃபவுண்ட் MCQs ஆன். ஸோ இதெல்லாம் நீங்கள் ரெஃபர் பண்ணி நிறைய MCQஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா? ஸோ லாஸ்ட் டைம் நடந்த PGTRB கொஷின் பேப்பர்ஸ், அதோட கீஸ், ஸோ அதை நீங்கள் எல்லாமே ரெஃபர் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி மெயின்டைன் பண்ணும். உங்களோட தியாரிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங்கையும் நீங்கள் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். பிகாஸ் தியாரிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருந்தால் தான் இந்த ப்ராக்டிக்கல் MCQ கொஷின்ஸை உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அதனால் கண்டிப்பாக அதை நீங்கள் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு கொஷினுக்கும் நீங்கள் எவ்வளோ டைம் எடுத்துக்கிறீங்கன்றது ரொம்ப முக்கியம். பிகாஸ் இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸில் பார்த்தீங்கன்னா டோட்டலி 150 கொஷின்ஸில் 130 கொஷின்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேருந்து கேட்பான். ரிமைனிங் 20 கொஷின்ஸ் ஜிகேலேருந்தும் சைக்காலஜிலேருந்தும் வரும். ஸோ ஜிகே நீங்கள் அப்டேட்டடாக இருக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸும் நீங்கள் பண்ணுங்கள். நிறைய மாக் பேப்பர்ஸ், மாக் டெஸ்ட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கனாவே கண்டிப்பாக நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். ஓகே, ஸோ தீஸ் ஆர் ஆல் சம் ஆஃப் தி டிப்ஸ். ஓகே, ஸோ நவ் லெட்ஸ் என்டர் இன்டு டுடேஸ் வீடியோ regarding web development unit number 8. We are going to some of the questions. ஸோ இதில் ஒரு சில கொஷின்ஸ் எல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் கேட்டது தான், அதை தான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். லெட்ஸ் மூவ் ஆன் டு திஸ். ஃபர்ஸ்ட் கொஷின் we are going to discuss is, what is the correct HTML file tag for displaying an image that has a fallback text if the image fails to load? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொஷினை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அதில் என்னென்ன கான்செப்ட் இருக்குது, உங்களுக்கு என்னென்ன ரீகால் ஆகுது அப்படின்ட்டு. HTML ஃபைல் இஸ் ஒன் ஆஃப் தி வெர்ஷன் ஆஃப் ஹைப்பர்டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். So HTML consists of different types of tags or else elements in order to display on our web page, right? So இதில் மெயினாக அவங்க கேட்டிருக்கிறது என்னென்னா, ஸோ இமேஜ் ஃபெயில் ஆச்சு, லோட் ஆகிறதுக்கு ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு ஆல்டர்னேட்டாக என்ன ஃபால்பேக் டெக்ஸ்ட் வரும் அப்படிங்கிறது தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வாட் இஸ் ஃபால்பேக் டெக்ஸ்ட்? ஸோ ஃபால்பேக் டெக்ஸ்ட்டுக்கு சப்ஸ்டிடியூட் டெக்ஸ்ட் அப்படின்னும் நம்ம சொல்லுவோம். ஸோ சப்ஸ்டிடியூட் டெக்ஸ்ட் அப்படிங்கிறது, ஸோ வென் யூ ஆர் ட்ரையிங் டு லோட் அ இமேஜ் இன் அ ப்ரௌசர் பேஜ், ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் ஒரு ப்ரௌசர் பேஜில் ஒரு இமேஜை நீங்கள்
லோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, பட் தேர் இஸ் எனி டிஸ்கம்ஃபர்ட் ஆர் இஃப் தட் இமேஜ் இஸ் நாட் இன் யுவர் லோக்கல் கம்ப்யூட்டர் அப்படிங்கும் போது எனக்கு அந்த இமேஜ் லோட் ஆகாது. அப்போ லோட் ஆகலை அப்படின்னா அதுக்கு ஆல்டர்னேட்டாக ஒரு சப்ஸ்டிடியூட் டெக்ஸ்ட் எனக்கு டிஸ்பிளே ஆகணும். அதை தான் இந்த இடத்துல ஃபால்பேக் டெக்ஸ்ட் அப்படிங்கிறது மீன் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ யூசர் ஆர் ட்ரையிங் டு லோட் அ பர்டிகுலர் இமேஜ். இஃப் தேர் இஸ் எனி ப்ராப்ளம் இன் லோடிங் ஆஃப் தட் இமேஜ் அதுக்கு ஆல்டர்னேட்டாக எனக்கு ஷோ ஆகணும். ஸோ அதுதான் வந்து இந்த கொஷினுக்கான மீனிங். ஸோ அதுக்கான டேக் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ 4 டேக் கொடுத்துருக்காங்க. இமேஜ், சோர்ஸ், ஸோ எஸ்ஆர்சி அப்படிங்கிறது சோர்ஸ் அப்படிங்கிறது attribute. இந்த இடத்துல alt அப்படின்னா alternate அப்படிங்கிறது attribute. ஸோ image is the tag. It's a self tag inside HTML அப்படின்ற இது ஹைப்பர்டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜில் எனக்கு இருக்கிற ஒன் ஆஃப் தி டேக் இது. ஸோ இமேஜ் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி என்னோட இமேஜ் டேக் வந்து இமேஜ்ன்ற ஃபுல் நேமோட வராது. ஓகே, ஸோ என்னோட இமேஜ் டேக் வந்து ஐஎம்ஜி அப்படிங்கிறது தான் இருக்கும். ஓகே, அடுத்து சோர்ஸ் ஆட்ரிபியூட். அதே மாதிரி சோர்ஸ் ஆட்ரிபியூட் வந்து எனக்கு சோர்ஸ்ன்னு இருக்காது, எஸ்ஆர்சி அப்படிங்கிறது தான் இருக்கும். என்னோட ஃபார்மேட்டே இதுதான், இமேஜ் டேக்கோட ஃபார்மேட்டே இமேஜ் ஆட்ரிபியூட் நேம் எஸ்ஆர்சி ஈக்குவல் டு நம்ம அதில் அந்த இமேஜுக்கான லிங்க்கை கொடுத்துருவோம், அந்த இமேஜோட நேம். ஓகேவா, along with the extension. So if that image is not load, alternate-ஆ எனக்கு என்ன வரணும் அப்படின்னா எனக்கு ஏதாவது ஒரு ஸ்ட்ரிங்கை தானே டிஸ்பிளே பண்ணுறோம் அப்படிங்கும்போது டபுள் கோட்ஸ்குள்ளார இப்போ நான் இந்த இடத்துல மை லோகோன்னு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இங்கே alternate அப்படின்ற ஆட்ரிபியூட்டுக்கு ஃபுல் நேம் வராது. ஓகே, அப்போ செகண்ட் ஆப்ஷனும் கிடையாது, தேர்ட் ஆப்ஷன் ரெண்டுமே கரெக்டாக இருக்குது. ஃபோர்த் ஆப்ஷனில் பிக்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிக்சர்னு ஒரு டேகே HTML கிடையாது. ஸோ த ஆன்சர் இஸ் சி. ஓகேவா? ஸோ இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பாருங்கள். இன் HTML ஃபைல் கரெக்ட் டேக் ஃபார் டிஸ்பிளேயிங் அண்ட் இமேஜஸ் இமேஜ் ஐஎம்ஜி தான், ஃபுல் நேம் வராது. ஓகேவா? ஆல்ட் ஆட்ரிபியூட் அப்படிங்கிறது ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட். இஃப் த இமேஜ் வந்து லோட் ஆகலை அப்படின்னா எனக்கு இந்த ஆல்ட் ஆட்ரிபியூட்டில் இருக்க டெக்ஸ்ட்டு அந்த இமேஜுக்கு பற்றிலாம் டிஸ்பிளே ஆகிடும். ஓகே, எதனால் அந்த இமேஜ் லோட் ஆகாதுன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபைல் மிஸ்ஸிங்காக இருக்கும். இப்போ நான் இங்கே என்ன ஃபைல் நேம் கொடுத்துருக்கேன், logo.png. இந்த logo.png அப்படின்ற ஒரு இமேஜே என்னோட லோக்கல் கம்ப்யூட்டரில் இல்லைன்ற பட்சத்தில் இன்கரெக்ட் பார்த்தோ ஃபைல் மிஸ்ஸிங்கோ அப்போ எனக்கு இமேஜ் லோட் ஆகாது. அதுக்கு பதிலாக இந்த ஆல்டர்னேட் டெக்ஸ்ட் வரணும். அப்படி இல்லைனா ஸ்லோ இன்டர்நெட் கனெக்ஷன். இப்போ நான் அந்த இமேஜை நீங்கள் வந்து வேறு ஒரு சர்வர்லேருந்து லோட் பண்ணுறீங்க ஒரு இன்டர்நெட் மூலிமா அப்படிங்கும் போது இப்போ இன்டர்நெட் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குன்னா அப்போ லோட் ஆக லேட் ஆகும். அந்த டைம் எனக்கு இந்த ஆல்டர்னேட் டெக்ஸ்ட் நடக்கும். இல்லை ப்ரௌசர், இப்போ ஒரு பர்டிகுலர் ப்ரௌசர் தான் அந்த இமேஜை சப்போர்ட் பண்ணும். இப்போ க்ரோம் மூலிமா நம்ம ரன் பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு அப்போ இமேஜ் லோட் ஆகும். இதுவே சம் அதர் ப்ரௌசர் லைக் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரரோ இல்லை சம் அதர் ஓல்டர் வெர்ஷனாக இருந்தால் எனக்கு அந்த இமேஜ் லோட் ஆகாது, சப்போர்ட் ஆகலைன்ற பட்சத்தில் எனக்கு ஆல்டர்னேட் டெக்ஸ்ட் வரலாம். இல்லைனா அக்சசிபிலிட்டி நீட்ஸ் அப்படின்னா அப்போ ஸ்க்ரீன் ரீடர்ஸ் ஃபார் விஷுவலி இம்பேர்ட் யூசர்ஸ் அப்படிங்கும் போது எனக்கு ஆல்டர்னேட் டெக்ஸ்ட் எனக்கு வரும். ஏன் நம்ம ஆப்ஷன் சி அப்படின்னா ஆப்ஷன் சி தான் கரெக்ட். இமேஜ் இஸ் ஸ்டாண்டர்ட் HTML டேக் ஃபார் இமேஜ். எஸ்ஆர்சி அப்படிங்கிறது இமேஜ் ஃபைலோட சோர்ஸ் பார்ட்டை கொடுக்கும். ஆல்ட் அப்படிங்கிறது ஆல்டர்னேட் டெக்ஸ்ட்டை கொடுக்கும். ஓகேவா? ஸோ அப்போது ஃபார் தி ஃபர்ஸ்ட் கொஷின் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். So next question, what is the correct HTML for creating a link that opens in a new browser tab? ஸோ இங்கேயும் எனக்கு ஒரு டேக் தான் கேட்டிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் க்ரியேட் பண்ணி அந்த லிங்க் மூலிமா எனக்கு ஒரு நியூ டேபை ஓப்பன் பண்ணும் அப்படின்னா அதுக்கு என்ன HTML டேக் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு லிங்க்கை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா HTMLக்குள்ளார நம்ம யூஸ் பண்ணுறது ஆங்கர் டேக். இதுவும் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ஆங்கர் டேக். ஓகேவா? ஸோ ஆங்கர் டேக் இஸ் அ டேக் யூஸ் டு கிரியேட் ஹைப்பர் லிங்க். ஸோ இந்த ஹைப்பர் லிங்க் மூலிமா யூ ஆர் ட்ராவலிங் டு சம் நியூ பேஜஸ். ஓகேவா? நியூ வெப் பேஜ் எனக்கு ஓப்பன் ஆகும். ஸோ அப்போ அந்த ஆங்கர் டேக் மூலிமா ஒரு நியூ ப்ரௌசரை ஓப்பன் பண்ணணும், ப்ரௌசர் டேபை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா இப்போ நீங்கள் அந்த ஹைப்பர் லிங்க் மூலிமா எந்த ஒரு பர்டிகுலர் பேஜ் வேணால் போய்க்கலாம். ஓகேவா? இப்போ அவங்க கேட்குறது ஒரு நியூ ப்ரௌசர் டேபை ஓப்பன் பண்ண சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஆங்கர் டேகோட ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்னா ஏன்னு தான் இருக்கும்.
ஓகேவா? ஸோ ஏ. ஸோ அடுத்து ஹெச்ஆர்இஎஃப் ஆட்ரிபியூட்டில் தான் நம்ம எந்த பேஜுக்கு போகணுமோ அந்த ஹைப்பர் லிங்கோட பார்த்து கொடுப்போம். ஓகேவா? அந்த யூஆர்எல்லை கொடுப்போம். அடுத்து இந்த இடத்துல டார்கெட்டுன்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கும். இந்த டார்கெட் ஆட்ரிபியூட் தான் அந்த ஹைப்பர் லிங்க் எங்கே ஓப்பன் ஆகணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த டார்கெட் ஆட்ரிபியூட். ஓகேவா? ஸோ பட் அவங்க என்ன டார்கெட் கேட்டிருக்காங்க, நியூ ப்ரௌசர் டேபு கேட்டிருக்காங்க. அப்போ நியூ ப்ரௌசர் டேப் அப்படின்னா எனக்கு டார்கெட் அப்படிங்கிறதுக்கு அண்டர்ஸ்கோர் நியூவா அண்டர்ஸ்கோர் பிளாங்கா இல்லை இந்த இடத்துல வந்து ஏஹெச்ஆர்இஎஃப் page.htmlனு கொடுத்து நியூ டேப்னு கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலி டார்கெட்டில் தான் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். அப்போ தேர்ட் ஆப்ஷன் கிடையாது. எகெயின் ஓப்பன்ற ஆட்ரிபியூட்டை வச்சு நம்ம பண்ண மாட்டோம், இதுவும் கிடையாது. இப்போ நியூவாக பிளாங்காங்கிறது தான் முக்கியம். ஸோ இந்த இடத்துல நியூ ப்ரௌசர் டேபை ஓப்பன் பண்ணுறதுக்கு டார்கெட் வந்து அண்டர்ஸ்கோர் பிளாங்காக இருந்தால் தான் எனக்கு நியூ டேப்பில் அந்த ஹைப்பர் லிங்க் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஸோ த ஆன்சர் இஸ் பி. ஓகேவா? ஸோ அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. ஏஹெச்ஆர்இஎஃப் டார்கெட் அண்டர்ஸ்கோர் பிளாங்க். இங்கே ஏ அப்படிங்கிறது ஆங்கர் டேக் ஹைப்பர் லிங்கை மீன் பண்ணுது. ஹெச்ஆர்இஎஃப் அப்படிங்கிறது டெஸ்டினேஷன் யூஆர்எல், எந்த பேஜுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிற யூஆர்எல் தான் இந்த ஹெச்ஆர்இஎஃப். அடுத்து டார்கெட் அண்டர்ஸ்கோர் பிளாங்க் அப்படிங்கிறது இதுதான் நம்ம ப்ரௌசருக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுதுன்னா நியூ டேப் ஆர் நியூ விண்டோவோ ஓப்பன் பண்ண சொல்லுது. ஓகேவா? வேறஸ் அண்டர்ஸ்கோர் நியூ அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அண்டர்ஸ்கோர் நியூவும் ஒரு நியூ டேபை ஓப்பன் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்டாண்டர்ட் ஆட்ரிபியூட் தான். பட் இது நம்ம எதிர்பார்க்க மாதிரியான ரிசல்ட்டை வராது. மேபி ஒரு சில ப்ரௌசரில் சப்போர்ட் பண்ணாது. ஓகேவா? ஒரு சில இதில் வந்து நம்ம எதிர்பார்க்குற அவுட்புட் ரிசல்ட்டை கொடுக்காது. அதனால் அண்டர்ஸ்கோர் நியூ அப்படிங்கிறது we are not using. அதே நியூ டேப் ஓப்பன் டேப் எல்லாமே இன்வேலிட் HTML ஆட்ரிபியூட்ஸ். அப்படி ஒரு ஆட்ரிபியூட்ஸே நமக்கு HTML கிடையாது. ஸோ ஆன்சர் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட். ஸோ சிஎஸ்எஸ் கோட் கொடுத்துருக்கான். சிஎஸ்எஸ்னால் என்ன? கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட். ஸோ இந்த கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட் மூலிமா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா HTML எலிமெண்ட்ஸ் லைக் எனி கைண்ட் ஆஃப் எலிமெண்ட்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம யூஸ் பண்ண ஆங்கர் டேக் ஆகட்டும், இல்லை அதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண இமேஜ் டேக் ஆகட்டும், எல்லாமே ஒவ்வொன்றும் HTML எலிமெண்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட் மூலிமா அந்த HTMLஸ்க்கு நம்ம ஸ்டைல்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது தான் இந்த சிஎஸ்எஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே ஒரு கோடு கொடுத்துட்டாங்க. என்னன்னா இங்கே டாட்னு ஆரம்பித்தாவே இது ஒரு ஸ்டைல் காம்பனண்ட். ஓகேவா? ஸோ நம்ம இங்கே ஒரு பாக்ஸ் அப்படின்ற ஒரு எலிமெண்ட்டுக்கு யூ ஆர் கிவிங் சம் மெஷர்மெண்ட்ஸ். ஓகேவா? அது என்னென்னா பார்டர், பேடிங், மார்ஜின். ஓகே. ஸோ இது வந்து கோடோட மெஷர்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இஃப் பாக்ஸ் ஹேஸ் வித் வந்து 100 பிக்சல்ஸ் கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த டோட்டல் ஹரிசாண்டல் ஸ்பேஸ் ஆக்குபைட் பை தி எலிமெண்ட் எக்ஸ்க்ளூடிங் கண்டென்ட் இன்சைட் பேரண்ட். ஆக்சுவலி ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு எலிமெண்ட் இருக்குது. ஓகேவா? அந்த பாக்ஸோட வித்து வந்து என்ன சொல்லிட்டாங்க? வித்துங்கிறது இது தானே வித்து. ஸோ இது வந்து 100 பிக்சல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வாட் இஸ் த ஹரிசாண்டல் ஸ்பேஸ் ஆக்குபைட் பை தி ஹரிசாண்டல் ஸ்பேஸ் அப்படின்னா எகெயின் வெர்டிக்கல்னா மேலேருந்து கீழே, ஹரிசாண்டல்னா லெஃப்ட் டு ரைட். இந்த ஹரிசாண்டல் ஸ்பேஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த ஹரிசாண்டல் ஸ்பேஸ் அப்படிங்கிறது நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எவ்ரி எலிமெண்ட் ஷுட் ஹாவ் அ பார்டர். கண்டிப்பாக பார்டர் இருக்கும். இதுதான் பார்டர்னு சொல்லுவோம். பார்டர் அண்ட் பார்டரை சுற்றி எனக்கு என்ன இருக்கும்னா மார்ஜின்ஸ். இது வந்து மார்ஜின். ஓகேவா? எவ்ரி எலிமெண்ட் இஸ் கோயிங் டு ஹாவ் அ பார்டர். இஃப் திஸ் இஸ் இதுதான் வந்து எலிமெண்ட் பாக்ஸ்ன்ற எலிமெண்ட்டு. ஓகேவா? ஸோ இதை சுற்றி எனக்கு பார்டர் இருக்கும். இப்போ இந்த எலிமெண்ட்டுக்கும் பார்டருக்கும் நடுவில் இருக்க இந்த ஸ்பேஸை தான் நம்ம பேடிங் அப்படின்னு சொல்லுவோம். பேடிங். த ஸ்பேஸ் பிட்வீன் எலிமெண்ட் அண்ட் பார்டர் இஸ் கால்ட் ஆஸ் அ பேடிங். அதே மாதிரி பார்டருக்கு நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படின்னா வித் கொடுக்கலாம். ஓகேவா? பார்டர் கேன் பி ஆஃப் எனி வித் சைஸ். இதை ஏன் நான் சொல்கிறேன்னா இதுக்கான மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பார்டருக்கும் மார்ஜினுக்கும் நடுவில் இருக்குது இல்லையா? ஓகேவா? ஸோ இந்த பார்டருக்கும் மார்ஜினோட இதுவும் இருக்குது இல்லையா? ஸோ இதை தான் மார்ஜின் அப்படின்றது, மார்ஜின் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறோம்.
ஓகே, இப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா பார்டர் வந்து 5 பிக்சல் சாலிட் பிளாக். இந்த பார்டர் இருக்கு இல்லையா, அந்த எலிமெண்ட்டோட பார்டரோட வித்து, ஏன்னா இந்த வித்து அப்படின்னு நம்ம ஆட் பண்ணாவே அதில் ஒரு சில ஸ்பேஸ் எடுத்துக்கும் இல்லையா. ஸோ ஒரு லைன் வரையறதுக்கும் ஒரு திக் லைன் வரையறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. ஸோ அந்த வித்தை வந்து 5 பிக்சல்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அடுத்து பேடிங் வந்து 10 பிக்சல் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து மார்ஜின், அந்த பார்டருக்கும் மார்ஜினுக்கும் நடுவில் இருக்க அந்த ஸ்பேஸ் வந்து 15 பிக்சல் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்போது ஹரிசாண்டல் ஸ்பேஸ் அப்படிங்கிறது டோட்டல் ஸ்பேஸ், இது எல்லாமே சேர்த்தது தான் ஹரிசாண்டல் ஸ்பேஸ். ஓகேவா? அப்போ இந்த ஹரிசாண்டல் ஸ்பேஸ் கம்ப்ளீட்டாக நமக்கு தெரியணும்னா அப்போ இது எல்லா வேல்யூஸுமே டோட்டலாக கவர் பண்ணியிருக்கிறது. ஸோ எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ஜின், தென் அதுக்கப்புறம் இந்த பார்டரோட பிக்சல், அதுக்கப்புறம் இது பேடிங்கோட வேல்யூ, அதுக்கப்புறம் வித்தோட வேல்யூ. ஓகேவா? இப்போ ஹரிசாண்டல்ங்கும் போது இது லெஃப்ட் சைடும் இருக்குது, ரைட் சைடும் இருக்குது. அப்போ ரெண்டு பக்கமுமே வரும். ஓகேவா? அப்போது இங்கே 15, இங்கே 10 பிக்சல், எகெயின் 100, 10 பிக்சல், 15 பிக்சல் அப்படின்ட்டு. அப்போ லெஃப்ட் சைடும் ரைட் சைடுங்கும் போது எனக்கு 2 டைம்ஸ் வருமா? புரியுதா நான் என்ன சொல்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ அப்போ அந்த டோட்டல் ஸ்பேஸை ஆக்குப்பை பண்ணுறதுக்கு எவ்வளோ வேல்யூ எடுத்துக்குது அப்படிங்கிறது இங்கே 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ஸோ அப்படி ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தோன்னா டோட்டல் ஹரிசாண்டல் ஸ்பேஸோட ஃபார்முலா என்னென்னா வித்து ப்ளஸ் லெஃப்ட் பேடிங், தென் ரைட் பேடிங், லெஃப்ட் பார்டர், ரைட் பார்டர், லெஃப்ட் மார்ஜின், ரைட் மார்ஜின். ஸோ இந்த இடத்துல மார்ஜின் மட்டும் இல்லை, பார்டரையும் எடுத்துக்கணும், அதை மறந்துட்டேன், சாரி. ஸோ இந்த பார்டரோட பிக்சல் என்ன 5, இதையும் எடுத்துக்கணும், லெஃப்ட்டு ரைட்டு. ஓகேவா? அப்போ இது எல்லாமே ஆட் பண்ணால் தான் உங்களுக்கு டோட்டல் ஹரிசாண்டல் ஸ்பேஸ் கிடைக்கும். வித் என்ன 100 பிக்சல். ஸோ 100 பிக்சல் ப்ளஸ் லெஃப்ட் பேடிங், ரைட் பேடிங். ஆக்சுவலி பேடிங்க்கான வேல்யூ 10 பிக்சலுன்ட்டான். இப்போ லெஃப்ட் பேடிங், ரைட் பேடிங்னு தனித்தனியாக கூட கொடுக்கலாம். லெஃப்ட் பேடிங் ஒரு வேல்யூவாகவும் ரைட் பேடிங் ஒரு வேல்யூவாகவும் கூட இருக்கலாம். பட் அவன் பேடிங் அப்படின்னு 10 பிக்சல் கொடுத்துட்டான்னா லெஃப்ட் டு ரைட்டு ஒரே வேல்யூ தான். அப்போ 10 × 2. ஓகே, அதே மாதிரி பார்டரும் 5 பிக்சல்னு கொடுத்துட்டாங்க. ஸோ 5 × 2. அதே மாதிரி மார்ஜின் 15 பிக்சல், போத் லெஃப்ட் அண்ட் ரைட் மார்ஜின் ஒரே வேல்யூ தான். அப்போ 15 × 2. ஸோ 20 + 10 + 30. அப்போ இது எல்லாமே 100ஓட ஆட் பண்ணும் போது 160 பிக்சல். ஸோ த ஆன்சர் இஸ் D, 160 பிக்சல்ஸ். ஓகே, எக்ஸ்ப்ளனேஷன். வித்னா கண்டென்ட் ஏரியா. ஸோ வித் அப்படிங்கிறது அந்த கண்டென்ட் ஏரியா மட்டும்தான். இதுதான் இந்த இடத்துல தான் நான் கண்டென்ட் டிஸ்பிளே பண்ண போகிறேன் அந்த எலிமெண்ட் பாக்ஸ்குள்ளார. பேடிங் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இன்சைட் தி பார்டர். பார்டர் அப்படிங்கிறது அந்த பேடிங் அண்ட் கண்டென்ட் இருக்க பிளேஸ். மார்ஜின் அப்படிங்கிறது ஸ்பேஸ் அவுட் சைட் தி எலிமெண்ட். ஸ்பேஸ் இன்சைட் தி எலிமெண்ட் பேடிங், அவுட் சைட் தி எலிமெண்ட் அப்படிங்கிறது மார்ஜின். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம டோட்டலாக 160 பிக்சல் அப்படின்னு நம்ம கேல்குலேட் பண்ணிட்டோம். ஓகேவா? So the next question is, what is the output of the following JavaScript code? So JavaScript is one of the scripting language used inside or embedded inside HTML. So with the help of this JavaScript we can write some manipulation coding. Okay, so இப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா some coding in JavaScript கொடுத்துருக்காங்க. So VAR to variable, right? So in order to declare variable in JavaScript we are using a keyword var, then the variable name is x = 5, then variable y = double quotes la 5 கொடுத்திருக்காங்க. So which represents, so this is an integer number, which means the data type is integer. Here the data type is string. So எதை வச்சு இது string ன்னு சொல்லியிருக்காங்கன்னா, since it is in a double quotes, within double quotes. So next they have given is console.log. So console.log is one of the statement used to compare or used to display. It's similarly like document.write. So document.write அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி தான் console.log. So console போய் உங்களுக்கான அவுட்புட்டை வந்து இது டிஸ்பிளே பண்ணும். ஓகேவா? ஸோ இந்த console.logல என்ன ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா x = y. ஸோ = that represents comparison operator, right? ஸோ x = y ஆன்னு கேட்குறோம். xோட வேல்யூ 5, yயோட வேல்யூவும் 5, பட் within a string. ஸோ =
represents, so this is a comparison operator, it will check whether value is similar. So value similar on matu check pannu, actually value similar la both are 5, right? Okay va, so appo enakku indha edathila true nu return agum. Next console.log la vandu triple equal to, so triple equal to represents strict comparison operator. So strict comparison operator ingumbodhu it checks both value and data type. So value vayum data type rendume enakku similar ah iruka அப்படிங்கிறது செக் பண்ணும். ஸோ வேல்யூ சேம் தான், பட் டேட்டா டைப் பொறுத்த வரைக்கும், ஸோ திஸ் சைடு இஸ் இன்ட், திஸ் சைடு இஸ் ஸ்ட்ரிங். ஸோ int and string are not equal, so it returns false. So the output is first one true, second one false. So B will be the answer. Okay va, so இதை நம்ம வந்து explanation ஓட பார்க்கலாம். So JavaScript, this is number, this is string, x equal to compare the values. Here both value and type compare பண்ணும். ஸோ இந்த டபுள் ஈக்குவல்ட்டுவை நம்ம லூஸ் ஈக்குவாலிட்டின்னு சொல்லுவோம், ட்ரிபிள் ஈக்குவலை ஸ்ட்ரிக்ட் ஈக்குவாலிட்டின்னு சொல்லுவோம். ஸோ இட் கன்வெர்ட்ஸ் டைப்ஸ் பிஃபோர் கம்பேரிசன். ஸோ கம்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி டைப்பை கன்வெர்ட் பண்ணிவிடும். ஆக்சுவலி இந்த இடத்துல ஸ்ட்ரிங்காக இருக்கிறது வந்து எனக்கு வந்து நம்பர் ஒரு இன்டீஜராக மாறி, ஸோ ரெண்டு சைடுமே ஈக்குவல் அப்படிங்கிறதுனால ட்ரூன்னு கொடுக்கும். வேறாஸ் இங்கே வந்து டைப் கன்வர்ஷன்லாம் நடக்காது. ஸோ நம்பர்னா நம்பர், ஸ்ட்ரிங்னா ஸ்ட்ரிங், அப்போ நாட் ஈக்குவல் டுன்றதுனால ஃபோர். ஸோ த நெக்ஸ்ட் கொஷின் இஸ் which statement about inline style is correct? ஸோ இன்லைன் ஸ்டைல் பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, எது கரெக்ட் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்லைன் ஸ்டைல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்லைன் ஸ்டைல் இஸ் அ ஸ்டைல், ஸோ இட் இஸ் அ ஸ்டைல் யூஸ்ட் ஃபார் எவ்ரி HTML எலிமெண்ட். ஸோ ஒவ்வொரு HTML எலிமெண்ட்டுக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்லைன் ஸ்டைல், அதாவது CSS ஸ்டைல், இட்ஸ் ஒன் ஆஃப் தி CSS ஸ்டைல் அப்படிங்கிறாங்க, கேஸ்கேடிங் ஸ்டைல். ஓகேவா, ஸோ கேஸ்கேடிங் ஸ்டைல் அப்படின்ற விஷயத்தை நம்ம ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் HTML எலிமெண்ட்டையும் கொடுக்கலாம். ஸோ இது நம்ம எந்த ஆட்ரிபியூட் மூலயமா கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டைலுன்ற ஆட்ரிபியூட் மூலயமா கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ வாண்ட் டு டிஸ்பிளே அ ஹைப்பர் லிங்க், அதுக்கு ஒரு ஸ்டைல் கொடுக்கணும் அப்படின்னா ஸ்டைல் அப்படின்ற ஆட்ரிபியூட் மூலயமா நம்ம கொடுக்கலாம். ஓகேவா, ஸோ இந்த இன்லைன் ஸ்டைல் அப்படிங்கிறது இன்லைனில் ஒரே லைனில் நம்ம கொடுக்கறது, அதாவது அந்த எலிமெண்ட்குள்ளாரையே நம்ம கொடுக்கறது. ஸோ இந்த இன்லைன் இந்த ஸ்டைல்ஸையே நம்ம 3 விதமாக கொடுக்கலாம். ஓகேவா, ஸோ என்னென்ன டைப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஸ்டைல் ஒன்று, தென் எக்ஸ்டர்னல் ஸ்டைல், தென் இன்லைன் ஸ்டைல். ஸோ அதில் தேர்ட் டைப் தான் வந்து இன்லைன் ஸ்டைல். ஸோ இன்லைன் ஸ்டைல் நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த ஸ்பெசிஃபிக் எலிமெண்ட்குள்ளாரையே ஸ்டைல் ஆட்ரிபியூட்டை யூஸ் பண்ணி we are giving some enhancement to that particular element. ஓகேவா, இதுவே இன்டர்னல் ஸ்டைல் அப்படின்னா HTML-ஓட ஹெட் செக்ஷனில் நம்ம HTML எழுதுகிறோம் இல்லையா, அதோட ஹெட் செக்ஷனில் நம்ம ஒரு ஸ்டைலிங் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கும் போது அது இன்டர்னல் ஸ்டைல் ஆகிடும். இதுவே எக்ஸ்டர்னல் ஸ்டைல் அப்படின்னா அவுட்சைடு HTML நம்ம வந்து ஸ்டைலில் கொடுக்கறது. ஓகேவா, ஸோ த டிஃப்ரென்ஸ் ஆஃப் இன்லைன் ஸ்டைல் ஃப்ரம் அதர் டூ இஸ், இன்லைன் ஸ்டைலில் நீங்கள் கொடுக்குற ஸ்டைல் அந்த ஸ்பெசிஃபிக் HTML எலிமெண்ட்டுக்கு மட்டும்தான் பொருந்தும், மற்ற HTML எலிமெண்ட்டுக்கு பொருந்தாது. ஓகேவா, ஸோ இதுதான் வந்து இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இன்லைன் ஸ்டைல் பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ அவங்க கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்லைன் ஸ்டைல் ஹேவ் லோவஸ்ட் ப்ரெசிடென்ஸ் இன் CSS. Inline styles overrides external and internal styles unless important is used. Inline style can only apply to block level elements. Inline styles cannot apply background colors. Actually inline styles பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் என்னன்னா இதுக்கு highest priority அப்படின்னா when we are using different types of styles. இப்போ நான் சொன்னேன் இல்லையா 3 டைப்ஸ், internal, external and inline. ஸோ நம்ம இந்த 3 ஸ்டைலையுமே நம்ம ஒரு HTML-குள்ளார யூஸ் பண்ணுறோன்ற பட்சத்தில் எந்த ஸ்டைல் வந்து ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி இருக்கும்னா இன்லைனுக்கு தான் ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி.
அதுக்கப்புறம் தான் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ஸ்டைல்ஸ் போகும். ஓகேவா? ஸோ இன்லைன் ஸ்டைல் கூட நம்ம ஒரு ஸ்பெசிஃபிக் HTML எலிமெண்ட்டுக்கு என்ன கொடுத்துருக்கோமோ அதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு அந்த எலிமெண்ட்டுக்கு அப்ளை ஆகும். ஓகே, ஸோ அப்போ இதுக்கு லோவஸ்ட் ப்ரையாரிட்டிங்கிறது தப்பு. ஸோ அடுத்து இன்லைன் ஸ்டைல் ஓவர் ரைட்ஸ் எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் ஸ்டைல்ஸ் அன்லெஸ் இம்பார்ட்டன்ட் இஸ் யூஸ்ட். அதாவது இன்லைன் ஸ்டைல் வந்து எப்போ ஓவர் ரைட் ஆகும், இந்த இன்டர்னலாலையோ இல்லை எக்ஸ்டர்னலாலையோ. இப்போ இன்டர்னல் ஸ்டைலுக்கு நான் ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அப்படின்னா, இல்லை எக்ஸ்டர்னல் ஸ்டைலுக்கு நான் ப்ரையாரிட்டி கொடுக்கணும் ஈவன் இன்லைன் இருக்கும்போதேன்ற பட்சத்தில் நான் எந்த ஸ்டைல் எனக்கு ப்ரையாரிட்டி தேவைப்படுதோ அதுக்கு ப்ரெசிடென்ஸை ஆட் பண்ணுவேன். அதுக்கு என்ன ப்ரெசிடென்ஸ்னால் இம்பார்ட்டண்ட் அப்படின்ற ப்ரெசிடென்ட். இதுதான் இம்பார்ட்டன்ட்னு ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க. ஸோ இந்த இம்பார்ட்டண்ட் அப்படின்ற ப்ரெசிடென்ஸ் எந்த ஸ்டைலில் இருக்கோ அப்போ அதுதான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டைஸ் ஆகும். அப்போ எனக்கு இன்லைன் ஓவர் ரைட் ஆகிடும். அப்போ இது வந்து கரெக்டாக அப்படின்ற பட்சத்தில் எஸ், B இஸ் கரெக்ட். ஓகேவா? பட் C அண்ட் D ஆப்ஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்லைன் ஸ்டைல் கேன் ஒன்லி பி அப்ளை டு பிளாக் லெவல் எலிமெண்ட்ஸ். ஆக்சுவலி இன்லைன் வந்து பிளாக் லெவல் கிடையாது, ஒன்லி அப்ளை டு பிளாக் லெவல்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி அப்படி இல்லை, பிளாக் லெவல் இல்லாமையும். ஓகேவா? ஸோ இட் நாட் லிமிட்டட் டு பிளாக் லெவல்ஸில் மட்டும் கிடையாது, பிளாக் லெவல்ஸ்க்கு வெளியவும் நம்ம இன்லைன் ஸ்டைல்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இட் கேனாட் அப்ளை பேக்ரவுண்ட் கலர்ஸும் சொல்லியிருக்காங்க. நோ, இட் கேன் பி அப்ளை பேக்ரவுண்ட் கலர்ஸும் நம்ம இன்லைன் ஸ்டைல்ஸில் நம்ம கொடுத்துக்கலாம். அப்போ இதுவும் கிடையாது. ஸோ ஆன்சர் B இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ சிஎஸ்எஸோட ஸ்பெசிஃபிக் ஆர்டரே ஃபஸ்ட்டு இன்லைன் ஸ்டைலுக்கு தான் ப்ரையாரிட்டி, அப்புறம் இன்டர்னல், தென் அதுக்கப்புறம் ஸ்டைல் ஷீட்டு, எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட்டு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து வித்தின் ஈச் இம்பார்ட்டண்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஓவர் ரைட்ஸ் நார்மல் ரூட்ஸ். இம்பார்ட்டன்ட் கொடுத்தோம்னா நார்மல் ரூட்ஸில் ஓவர் ரைட் பண்ணும். இன்லைன் ஸ்டைல் அப்படிங்கிறது எனி எலிமெண்ட், நம்ம எந்த எலிமெண்ட்டுக்கு வேணால் இன்லைன் ஸ்டைல் கொடுக்கலாம், or else any block. ஸோ அது வந்து அந்த CSS ப்ராப்பர்ட்டியை செட் பண்ணும், இன்க்ளூடிங் பேக்ரவுண்ட் கலர்ஸ் கூட கொடுக்கலாம். ஓகேவா? வேறஸ் அதர் ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஏன் நம்ம ராங்குன்னு சொல்லியிருக்கோம்னா இன்லைன் ஹேவ் அ ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி. அது வந்து பிளாக் எலிமெண்ட்ஸ்க்கு லிமிட்டட் கிடையாது, பேக்ரவுண்ட் கலர்ஸை நம்மளால் இன்லைன் ஸ்டைல் மூலியமாக செட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம ஆப்ஷன் B சூஸ் பண்ணுறதுக்கான கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன். ஓகே, so the next question is, in JavaScript which statement is true about variables declared with let?